ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯಂಕೋ ಜಜಗನ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತ ಚಂತಿ ಎಂತ ಸಗಸಿರದಾಂತು இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹோலி ஃபுல்லாக வந்து நான் நினச்சேன் யாரும் வரமாட்டாங்க, யாரும் ஹோலி அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே வந்து நான் சீக்கிரமாக எழுந்து இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு. உண்மை அது இல்லைங்க, நான் வெயிட் வந்து அதிகமாக போட்டுட்டேன். 62 இதுக்குள்ளே தான் இருப்பேன். இப்போ பார்த்தா 65 கிலோ ஆகிட்டா. எனக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே கண்டினியூஸாக வந்து வேணாம் சொல்லக்கூடாது, சொன்னேன்னா திரும்பி வந்து காரி நானே என் மூச்சில் துப்பிக்க வேண்டியதாக இருக்கும். எப்போ தான் நான் டைட்டிங் ஆரம்பிக்கிறேனோ என்னன்னு தெரியும், என்ன இலவுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஒரு 3 நாளாக இருக்குது தொடங்கி, ஒன்றுமே ஆகாமல் தான் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, வெயிட் லாஸ் ஜர்னி வந்து போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காலையில் 2 சப்பாத்தி, நைட் 2 சப்பாத்தி. பசி தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலவு நம்ம டைட்டிங்கில் இருக்கும்போது தான் ரொம்ப பசிக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பசிக்கவே பசிக்காது. முன்னாடி எல்லாமே வந்து நான் வந்து காலைல சாப்பிட்டேன் அப்படின்னா மதியம் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா பசிக்காது. கரெக்டாக நைட்டுக்கு தான் நான் சாப்பிடுவேன். அதுவே டைட்டிங்கில் இருக்கேன். 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி கை காலெல்லாம் சரியான வலி ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரே ஒரு டைம் தான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சீக்கிரமாக ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 10 கிலோ குறையிற மாதிரி ஏதாவது சீக்ரெட்டான ரெமெடி இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக முடியல சத்தியமாக. என்னால் இந்த வெயிட்டை அதுவும் இல்லாமல் 2.5 மாதம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தலை குளிச்சு இன்னும் வந்து அதுவும் வேறு வரல. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தா கையில் பணம் இல்லாமல் நான் வேறு ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன், பார்க்கலாம். நாளைக்கு அவங்கக்கிட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவேன். ஃபஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. என் நேரம் எல்லாமே வந்து எனக்குன்னு வைக்கிற மாதிரி எல்லாமே பிரச்சனையுமே வந்து எனக்குள்ளே மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சில டைம்லலாம் எதுக்குடா நம்ம பிறந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் யாருக்கெல்லாம் நம்ம நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் நினைப்பேன். ஏதாவது குட்டியாக வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாவோ, இல்லை குட்டியாக ஏதாவது வந்து பிரச்சனை ஆயிடுச்சுனாவோ, மனசுக்கு ஏதாவது கஷ்டமாயிடுச்சுன்னா கடவுள்கிட்ட தான் எல்லாமே சொல்லி வருவேன். இங்கே வருங்க, இவர்கிட்ட மட்டும். இவர் தான் இருப்பார் என் ரூமில். இவர் வச்சு நான் வந்து அவரையும் சேர்த்து தான் திட்டுவேன், கோவப்படுவேன். ஆனால் என்னதான் இருந்தாலுமே அவர்கிட்ட பேசுறதுக்கப்புறம் நிஜமாகவே சொல்கிறேன், இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். கடவுள்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட நான் எப்போ எல்லாமே நான் பேசுகிறேன் அப்படின்னும்போது நான் நிறைய பேசுவேன். லூஸ் மாதிரி பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். பேசுகிறேன் அப்படின்னும்போது நம்மளை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. அவங்கள பார்த்து நம்ம பேசும்போது நம்மளுக்கு தெரியாத ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அப்பாடா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மனசில் புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பர்சனல் ஆகட்டும், நம்மளோட வீக்னஸ் ஆகட்டும், மற்றவங்கக்கிட்ட யாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் தனியாக கூட அழுத்துனுங்க, தனியாக கூட வந்து இந்த மாதிரி கடவுள்கிட்ட நின்று பேசுகிறீங்க, மனசு ஆறுதல் ஆகிடும். மற்றவங்கக்கிட்ட உங்களோட பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் சொல்கிறது வந்து எனக்கு என்னவோ சரியாக தோணலை. உங்களுக்கு அந்த பர்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து அவங்களோட நல்லதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும். இல்லைன்னா தயவு செஞ்சு யார்கிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி ஓகே, வாங்க ரொம்ப வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னென்ன கூத்தெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குட்டி பையனுக்கு கூட வந்து கலர் போட்டு விட்ருக்காங்க. எனக்கு புது ட்ரெஸ் வேறு போட்டு வந்தான் தங்கக்குட்டி. கலரை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் அவனுக்கு வந்து அலர்ஜி ஆகிடும். அதனாலே பயந்துக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, மாமியாருக்கு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். குட்டி பசங்க எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. மாமியார் வந்து இந்த அக்கா தான் வந்து இந்த வாட்டி ஹோலிக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இது பண்ணிவிட்டாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டாங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூசி விட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்தவங்களும் பார்த்துட்டு, இல்லை நானும் வந்து பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் நானும் வாங்கி வச்சுருந்தேன். இவங்களுக்கும் சேர்த்து ஹோலி அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி 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 ஹோலி. நான் வந்து ஃபஸ்ட்டில் விஷ் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் வந்து குளிக்கல கடவுள் புண்ணியத்தில், ஏன்னா வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான். அதுக்கப்புறம் வந்து அந்த அக்காவுக்கும் இந்த அக்காவுக்கும் சேர்த்து நாங்கள் வந்து ஹோலி பண்ணிட்டோம். இவங்க தான் எனக்கு திக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னாவே இவங்க தான். எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, இவங்கக்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசினாவே போதும், எனக்கு மனசுக்கு அவ்வளோ அந்தளவுக்கு ஆறுதலாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து இது பண்ணுவாங்க. மம்மிக்கு பாருங்களேன், நான் வேணும்னே அவங்க வந்து போதும்னு சொன்னாங்க. நானே வேணும்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அதுவும் இவங்கள பாருங்கள், இவங்க வந்து அவங்களோட திக் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவங்க பண்ணுற அட்டியோடு இருக்குது பார்த்தீங்களா. இவங்க ஃபுல்லாகவே வந்து கையிலையும் தேய்க்கிறது இல்லாமல் ஃபுல்லாக வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து தேய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பார்க்கவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் நான் மட்டும்தான் கம்முன்னு இருந்தேன், அதனால் சும்மா தேய்ச்சி மட்டும் விட்டாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், எங்கெல்லாம் கலர் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து கொஞ்சம் ஜாலி டைப்பு தான், அதிகமாக வந்து பூசி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க பூசும்போது நான் அவங்க கிட்ட காட்டுறேன் எப்படி எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹோலிக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எல்லாருமே 4 பேரும் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஹோலியை கொண்டாடினோம். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி கொண்டாடினது கிடையாது. இவங்க தான் இந்த வாட்டி இப்படி பண்ணாங்க. இங்கே பாருங்களேன், அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ்குள்ளே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க அவங்க பக்கத்துக்கு போகிறதுக்கு ஓடிட்டாங்க. இங்கே வரங்க எப்படி ஓடிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சால் இப்போ வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்னேட்டேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா. ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து கலர் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லணும். ஏன்னா நானும் வந்து குளிக்காமல் தான் இருந்தேன். குளிக்காமல் இருந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், என்னன்னு தெரியல, சவுண்டு வருது பார்த்தீங்களா. ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேருந்து சரியான வேலை, வீடெல்லாமே கூட்டி. சவுண்டு வருது, இங்கே பாருங்களேன், சவுண்ட் வருது, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதனால தான் காலையில் வந்து வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி, ஆனால் தொடச்ச மாதிரியே இருக்காது பாருங்கள். திருப்பி அதுதான், எப்படி பண்ணாலும் அப்படி தான். அந்த வீட்லேயுமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி சரியான வெயில் பாருங்களா, ரொம்ப வெயிலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வந்து ஹோலி டைமில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து எனக்கு யாரும் பூசவும் மாட்டாங்க. அந்த அக்கா வந்ததுனால நானும் மாமியாருக்கும் பூசினேன். போன வருஷம் வந்து ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்க, அப்போது நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா அப்போது வந்து அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், பசங்க எல்லாமே சேர்ந்து என்னென்ன அட்டவணையும் அமக்கலம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதனாலேயே வந்து அவரை நீங்கள் வரவே வராதிங்க, நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா அவர் இல்லாமல் பசங்க கூட போய் சும்மா தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரும் சரியாது. அதனால தான் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஹோலி. முதல்ல நான் விஷ் பண்ணல, இப்போ தான் லாஸ்ட்டில் விஷ் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும்.